என்னம்மா இந்த உலக நாகரிகம் வந்த கடைசியில் இப்போவும் நீங்கள் அம்மியில் அரைச்சிட்டே இருக்கிறீங்க, அரைக்கிறது தான் உங்களுக்கு வேலையா? ஆமாங்க. அம்மியில் அரைச்சி சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது, நம்ம பாடிக்கும் நல்லது, ஹெல்த்து. அரைச்சி சாப்பிட்றது நமக்கு ஒரு எக்ஸசைஸ். அம்மியில் அரைக்கிறது எந்த சீக்கும் வராது. அதுதான் கரெக்டுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். அதாவது இப்போ அம்மியில் அரைச்சி அதை உடம்பு உழைச்சி சாப்பிட்றீங்க. ஆமாம். அதை காசு கொடுத்து பட்டம் வாங்கின டாக்டருங்களுக்கு காசு நீங்கள் உழைச்ச காசு கொண்டு கொடுக்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இல்லவே இல்லை. ஓஹோ. அப்போது அதாவது நீங்கள் நினைக்கிறது எப்படின்னா, நல்லா அரைச்சி ஆட்டி எல்லாமே சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்ல ஹெல்த்து. அதாவது நம்ம காசு வேஸ்ட் ஆகாது, டாக்டர்கிட்ட காற்று நிற்க வேண்டாம் அங்கே போய், அதுதானே? காத்து நிற்க வேண்டாம், நம்ம பாடி எக்ஸசைஸ். ஆ, நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம். நம்ம வீட்டு வேலையே நமக்கு எக்ஸசைஸ். அந்த காலத்தில் எங்கள் பாட்டிங்கெல்லாம் வேலை அரைச்சி தான் சமைச்சு கொடுத்தாங்க, அம்மா அப்பாலாம். ஆ. அதை சாப்பிட்டு தான் நாங்கள் உடம்பு இன்னும் நல்லா கண்டிஷனாக இருக்குது. ஓ, ரைட் 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 ரைட். சரி சரி சரி. அப்போது பல வகையான மூலிகை செடி நீங்களே தயார் பண்ணுறீங்க, கீரை வகையெல்லாம் நீங்களே தயார் பண்ணுறீங்க. ஆமாம். இந்த மருந்து போட்ட இது உணவை நாங்கள் சாப்பிட்றதில்ல.